நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற செய்ய வேண்டிய 4 காரியங்கள். அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு பயந்து இருக்க வேண்டும். அவரை ஆராதிக்கணும், அவருக்கு அன்பு கூறணும், அவருக்கு கீழ்ப்படியணும். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 115. இந்த சங்கீதம் 115 ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். 115வது சங்கீதத்தில், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவர் சொல்கிறாரு, கிருபைங்கிற வார்த்தை எபிரேயத்தில் ஹெசட், 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 HESED, ஹெசட். சத்தியம் சொன்னால் எமட். அப்போ கிருபை நிமித்தமும் சத்தியத்தை அப்படின்னு என்ன, தேவன் தம்முடைய கிருபையை காமிப்பதே எதன் அடிப்படையில்னா சத்திய வசனத்தின் நிமித்தம். நாம் மனம் திரும்பும்போது கிருபையை தருகிறார், அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் நம்ம மேல் கிருபை வைக்கிறார். இந்த 2 வார்த்தையும் பார்க்கணும். சத்தியத்தின்படி சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராகத்தான் இயேசு வந்தார். அப்போது சத்தியம் நீதியை எதிர்பார்க்கும், கிருபை இரக்கத்தை எதிர்பார்க்கும். கிருபை இரக்கத்துக்காக கெஞ்சும், சத்தியம் நீதிக்காக கெஞ்சும். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இரக்கத்தின் நீதியும் காண்பிக்கிறாரு, இரக்கத்தையும் அவர் காண்பிக்கின்றார் என்பதை பார்க்க. அவருடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுதல் உண்டாகட்டாப்பா. எப்போவுமே ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவர் ஒன்று செய்தால் அங்கே ஒரு இரக்கமும் இருக்கும், அங்கே ஒரு நீதியும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இரக்கம் இல்லாத நீதி அல்ல, நீதி இல்லாத இரக்கம் இல்லை அப்படின்னு 2 ஒன்று போல் இருக்கிறத பார்க்குறோம். அது தேவனுடைய நாமத்திற்கு. நம்ம நேற்றைக்கு தினத்தை பார்த்தோம், உம்முடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு ஜெபத்தை பார்க்குறோம். என்ன நடந்துச்சுன்னா, இங்கே ஆண்டவர் தேவன் எப்படிப்பட்டவர், அந்த 2ஆம் வசனத்தை அவருடைய தேவன் இப்பொழுது எங்கேன்னு புறஜாதி சொல்கிறாங்க. அப்போது இங்கே புறஜாதிகளுடைய தேவர்கள் அப்படி நம்மளை பார்த்து மாத்திரம் சொல்கிறாங்க, உங்கள் தேவன் எங்கேன்னு. அதே கேள்வி நம்ம திரும்ப கேட்டால், உங்கள் தேவன் எங்கே, உங்கள் தேவன் யாருன்னு கேட்டால் அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 115 சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனை குறித்தும் நம்ம புறஜாதிகளுடைய தேவனை குறித்தும் ஒரு அந்த வேறுபாட்டை, வித்தியாசத்தை இங்கே பார்க்குறோம். நம்முடைய தேவனை பொறுத்தவரையில் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானது யாவையும் செய்கிறார். அவர் என்ன செய்ய விரும்பணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் அவர் அங்கே செய்கிறார் என்று நாம் பார்க்குறோம். அவர் செய்கிறார். அவருடையதான சர்வ ஆளுகை, அவருடைய சர்வ ஆளுகையை தான் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய சர்வ ஆளுகையை பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய தேவன், ஆமேன், இப்போ நம்மளை பார்த்து உங்கள் தேவன் எங்கேன்னு கேட்குறாங்களே, அவங்க தேவர்கள் அவங்க விக்கிரகங்கள், வெள்ளி, பொண்ணு. அது மனுஷனுடைய கைவேலை. வாய் இருக்குது பேசாது, கண் இருக்குது காணாது, காது இருக்குது கேளாது, மூக்கு இருக்குது முகராது, கை இருக்குது தொடாது, கால் இருக்குது நடவாது, தொண்டையை வச்சு சத்தம் விடாது. அவைகளை பண்ணுகிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க, அது நம்புகிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவளை பண்ணுறவங்களும் அப்படி தான் இருக்காங்க, நம்புறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் 9ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. யாரை? பரலோகத்தின் தேவனை நம்பு. தமக்கு சித்தமானதெல்லாம் செய்கிறாரே அவரை நீ நம்பு. அவர் தான் நமக்கு துணை, அவர் தான் நமக்கு கேடகம். அவர் தான் நமக்கு துணை, அவர் தான் நமக்கு கேடகம் சொல்லிட்டு சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அப்போ ஆரோன் குடும்பத்தார் சொன்னால் ஆசாரியர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர்களுக்கும் யார் தான்? அவங்களும் கர்த்தரை நம்பணும்,
அவர்களுக்கு ஆண்டவர் துணையும் கேடகமாக இருக்கிறார். அதே மாதிரி வேறு யாருக்கு அவர் துணையும் கேடகமாக இருக்கிறாரு? அந்த துணையும் கேடகங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. அவர் நம்மளுக்கு உதவி செய்பவராகவும் இருக்கிறார், நம்மளை பாதுகாப்பவமாக இருக்கிறார். இந்த 2 வார்த்தை எப்போவுமே வரும். பராமரிப்பு, பாதுகாப்பு. துணைன்னு சொன்னால், துணைங்கன்னா அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அதாவது சாப்பாடு நம்ம என்ன செய்கிறார், நமக்கு அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை பாதுகாப்பவர், பராமரிப்பவர். எவ்ரி ஒன் இன் இஸ்ரேல் இன்க்ளூடிங் ப்ரீஸ்ட், எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணுமா, துதிக்கணுமா. அடுத்த வசனம் 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீ கர்த்தரை நம்ப. 10வது வசனம், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அப்போ அவர் துணையும் கேடகமும், நமக்கு பராமரிப்பவரும் பாதுகாப்பவரும். அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அது பொதுமக்களை குறிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே நமக்கு துணையும் கேடகம். நமக்கும், அதாவது ஆசாரியர்களுக்கும் அவர் தான் பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர். அவர் பயப்படுகிறவர். அவர்கள், அதாவது அந்த ஆரோன் குடும்பத்தார் என்ன செய்கிறோம்னா, ஆராதிக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கிறவர்களும். நாமெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பயப்படுகிறவர்களும் ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படுகிறவர்களும். நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களும், புதிய ஏற்பாட்டில் நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்களும், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களும், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களும். ஆராதிப்பவர்கள், ஆசீர்வதிப்பவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம் அவரை பயந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், பராமரிப்பாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்புறம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் 13ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இது யாரை குறிக்கிறது? இது எல்லா ஜனங்களையும். மேலே சொன்னது ஒன்று ஆரோன் குடும்பத்தார், இஸ்ரவேல் குடும்பத்தார். இது உலகத்தார், முழு உலகத்திலையும் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, அப்படி பயப்படுகிற பெரியவங்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, ஸ்தோத்திரம், பெரியோரோ சிறியோரோ, ஸ்தோத்திரம், எந்த நிலையில் இருக்கிறவங்களும் அவர் பயந்தால், அவர் இடத்துல அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்த பயப்படுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க, கவலையே படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவர்களை மற்றவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் அன்பு கூற வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அவன் ஸ்தோத்திர ஆசாரியன் விசுவாசியில் 2 பிரிவு கிடையாது. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அப்படின்னால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற செய்ய வேண்டிய 4 காரியங்கள்: அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அல்லேலூயா, அவருக்கு பயந்து இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு அன்பு கூறணும், அவருக்கு கீழ்ப்படியணும், ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். வசனம் 16, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் அனுப்பத்தர் கொடுத்திருக்கிறார். மரித்தவர்களும் அவனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் அன்பு கூறுகிறவர்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். நாம் இது முதற்கொண்டு எப்பொழுதும் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நம்மை பராமரிப்பவராகவும் பாதுகாப்பவராகவும் துணையாகவும் கேடகமாகவும் எப்போதும் இருக்கிறார். நாம் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திகழுவோம், மற்றவர்களையும் ஆசீர்வதிப்போம், உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்போமாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 115வது சங்கீதம். 115வது சங்கீதத்தில் நம்முடைய தேவனுக்கும் மற்ற தேவனுக்கும் உள்ள வித்தியாசம் அதை இதில் பார்க்குறோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றையும் அவர் செய்வார். அவர் ஜீவன் உள்ளவர், சர்வ வல்லவர், நமக்காக இருக்கிறதான தேவன். ஆனால் மற்றவருடைய தேவன்
அது என்ன செய்யாதான் எதுவுமே செய்ய மாட்டாத தேவன் அப்படிங்கிறத இதில் பார்க்குற வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, கை இருந்தும் செயல்படாது, கால் இருந்தும் நடக்காது, தொண்டை இருந்தும் சத்தமிடாது. ஆனால் நம்முடைய தேவன் ஆமென் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். ஆகையினால் நம்ம என்ன செய்வோம்? அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறார்? தமக்கு சித்தமான காரியங்கள் ஆமென் அவரை நேசிக்கிற அவரை பிரியப்படுத்துகிற எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் என்ன செய்த நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இருந்தவங்களும் தான் தேவனை துதிக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி நாம் மௌனத்துலேயும் இல்லை, நாம் மரித்து இல்லை, இன்றைக்கி உயிரோடு இருக்கிற வரையிலும் நம்ம அவரை துதிப்போம். நாள் உள்ளளவும் நம்ம என்ன செய்வோம்? தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம். கர்த்தரை துதிக்கிறதும் உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நாம் என்ன செய்ய முழு இருதயத்தோடும் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை அவன் மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க? அவங்க உயிரில்லாத தேவனை அவங்க என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய உயிருள்ள தேவனை நம்ம ஆராதிப்போம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிற தேவன், நீ துதிகளில் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர இரக்கங்களில் ஐஸ்வர்ய சம்மன்னர் அப்பா தேவனே, நீர் உயிரோடு எழுந்தருளி ஆமேன் அப்பா இன்றைக்கும் கர்த்தாவே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமாம், இந்த நாளில் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைப்பதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேலே இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.